பலம், பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். கிட்டத்தட்ட 11 மாதங்கள் சாப்பிட்ட மருந்துக்கு அளவே இல்லை. அதான் யாராவது என்னுடைய சரீரத்தில் யாராவது கடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன நாத்தம் வருதுன்னா மெடிசன் நாத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு 11 மாதங்கள் மெடிசன் சாப்பிட்டுருக்கிறேன் நான். அதான் ஒரு நாள் 24 மாத்திரை சாப்பிடுவேன். 24 மாத்திரை. அதுக்கு வெளியில் கேரளாவில் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தது 7 டைம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம், அவ்வளோதான். 2 டைம் பார்த்தாங்கன்னா மஞ்சக்காமல சரியாகும். அதே கேரளாவில் 7 டைம் சாப்பிட்ருக்குறேன். அவங்க யாருக்குமே இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்ததில்லை, ஆனால் எனக்கு சரியாகுது. அப்படி உடம்பு முழுக்க அப்படின்னா அந்த யூரின் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெடிசன் ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டோன்னா நான் தான் பாத்ரூம் போனேன்னு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ மெடிசன், அவ்வளோ. எனக்கு நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, நீ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், நீ இவ்வளோ மெடிசன் சாப்பிட்ற. நானே பயந்துட்டேன், ஏன்னா இவ்வளோ மாத்திரை நம்ம சாப்பிட்றோம், இவ்வளோ மெடிசன் சாப்பிட்றோம், நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த நோய் சரியானாலும் இந்த மாத்திரையுடைய எஃபெக்ட் நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த 11 மாதம் மட்டும்தான். ஆனால் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையினுடைய எந்த எஃபெக்டும் எதுவுமே சேதப்படுத்தவே இல்லை. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம், இந்த பிரச்சனையினுடைய எஃபெக்ட் எனக்கு பல வருடம் நீடிக்கும் நீங்க நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எனக்கு